ஏதோ பழமையான தெய்வீக தன்மையுடைய ஒளி அந்த கவசத்தை சுற்றி வர அந்த கவசம் பட்ட கணம் அங்கிருந்த மரம் அசைவுடன் உயிர் வந்ததைப் போல பேசத் தொடங்கியது. அது சாதாரண மரம் அல்ல, அவர்தான் முக்காலமும் உணர்ந்த ரைடன் நகரத்தின் சித்தர். என் பெயர் தவரூபன். உனக்கு உதவ இங்கு வந்திருக்கிறேன். உன்னுடைய சவாலில் வெற்றி பெறும் யுக்திகளை நான் அறிவேன். அகிலன் ஒரு மரம் பேசுவதை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அது மர வடிவில் இருந்த சித்தர் என்று தெரிந்தபோது தெளிவு அடைந்தான். அகிலனுக்கு உதவ போகிறேன் என்று தவரூபன் சொன்னபோது மகிழ்ச்சியில் அகிலனின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அப்போ உங்களால விபாஷாவோட சவால் போட்டியில என்ன ஜெயிக்க வைக்க முடியும் சொல்றீங்க? நிச்சயமாக முடியும் அகிலன். என் மேல் நம்பிக்கை வை. ஆனால் நான் ஏன் சமீப காலமாக என் சக்திகளை இழந்து வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அகிலா. நான் சொல்றத கவனமா கேளு. நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன். அதை ஜெயிச்சாதான் நீ உண்மையான போர் வீரனா மாறுவ. மரம் அந்த வார்த்தைகளை சொன்ன போது அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற உறுதி அகிலனின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அகிலன், நீங்க யூகிச்ச மாதிரியே இது அவ்வளவு சுலபமான சவால் இல்ல. மலை உச்சியில ஒரு தீப்பந்து பல வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு பக்கத்துல போக யாரும் துணிஞ்சதில்ல. நீங்க அந்த 500 கிலோ தீப்பந்தத்தை ஒரு கையால தூக்கிட்டு அதோட சுட்டெரிக்கிற வெயில தாங்கணும். அதை கேட்டு அகிலன் யோசிக்க ஆரம்பித்தான். எவ்வளவு கடினமான சவாலாக இருந்தாலும் அதை அவன் முடிக்க வேண்டும். ஆனால் நிழலில் மறைந்திருந்து விபாஷாவுக்கு விசுவாசமான ஒரு உளவாளி மிருகலோச்சன் கேட்டுக்கொண்டிருந்தான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.